இந்தியாவின் மிக முக்கியமான எழுத்தாளர், கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் 1838 ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் உள்ள நைகாட்டி என்ற இடத்தில் பிறந்துள்ளார். 1894ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி காலமாகியுள்ளார். நமது நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் இவரே ஆவார். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் 2 பட்டதாரிகளில் இவரும் ஒருவராவார். படிப்பை முடித்த பிறகு பிரிட்டிஷ் அரசில் துணை ஆட்சியராக நீண்ட காலம் பணியாற்றினார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள். வங்காள மொழியில் சிறந்த புதினங்களை எழுதியதால் இவர் இலக்கிய பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் நவீன கால முதல் நாவலாசிரியர்களில் இவரும் ஒருவராவார். ஆனந்த மடம், கபால குண்டலா, தேவி சௌதுராணி போன்ற பல புகழ்பெற்ற நாவல்களை எழுதியுள்ளார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள். இவர் 1875இல் எழுதிய வந்தே மாதரம் என்ற பாடல் இவரது ஆனந்த மடம் என்ற நாவலில் இடம்பெற்றது. இந்த பாடல் இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் மக்களின் மனதில் பெரும் தேசபக்தியை வளர்த்தது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24 அன்று இப்பாடல் இந்தியாவின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் மிக முக்கியமான எழுத்தாளர், கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கண் பார்வை, கேட்கும் திறன் மற்றும் பேசும் திறன் ஆகிய குறைபாடுகள் இருந்த போதிலும் தனது அசாத்திய உழைப்பால் உலக புகழ் பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலராக உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை சின்னமான ஹெலன் கெல்லர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். ஹெலன் கெல்லர் அவர்கள் 1880ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி பிறந்துள்ளார். 1968ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். ஹெலன் கெல்லர் பிறக்கும்போது ஆரோக்கியமாகவே இருந்தார். ஆனால் தனது 19வது மாதத்தில் ஏற்பட்ட கடுமையான காய்ச்சல் காரணமாக கண் பார்வை மற்றும் கேட்கும் திறன் முற்றிலுமாக இழந்தார். ஹெலனின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவர் அவரது ஆசிரியை ஆன் சல்லிவன் ஆவார். 1887இல் ஹெலனுக்கு வழிகாட்ட வந்த இவர் இறுதி வரை அவருடன் உடன் பயணித்தார். ஹெலனின் கைகளில் தண்ணீரை ஓடவிட்டு மற்றொரு கையில் வாட்டர் என்று எழுதி காட்டி வார்த்தைகளை உணரும் முறையை ஆன் சல்லிவன் முதலில் கற்றுக் கொடுத்தார். பிரெய்லி முறை, விரல் எழுத்து முறை மற்றும் பேச்சாளரின் உதடு மற்றும் தொண்டையின் அதிர்வுகளை விரல்களால் தொட்டு உணரும் தடோமா முறை ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். 1904ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ராக்லிஃப் கல்லூரியிலிருந்து இளங்கலை பட்டம் பெற்றார். இதன் மூலம் பட்டம் பெற்ற உலகின் முதல் பார்வையற்ற மற்றும் காது கேளாத நபர் என்ற பெருமையை பெற்றார். இவர் தனது சுயசரிதையான தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் உட்பட 14 புத்தகங்களையும் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். ஹெலன் கெல்லர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், பெண்களுக்கான வாக்குரிமை, தொழிலாளர் நலன் மற்றும் உலக அமைதிக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். உலக அளவில் மாற்றுத்திறனாளிகளின் நிலை உயர விழிப்புணர்வு ஏற்படுத்த சுமார் 35 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். இந்தியாவிற்கும் வந்து நேரு போன்ற தலைவர்களை சந்தித்துள்ளார். அமெரிக்க சிவில் லிபர்டிஸ் யூனியன் போன்ற பல அமைப்புகளை தொடங்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். இருளையும் அமைதியையும் தனது அசாத்திய மன வலிமையால் வென்ற ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை இன்றும் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு சிறந்த உத்வேகமாக திகழ்கிறது. இத்தகைய அசாத்திய திறமை கொண்ட ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் பெருமை அடைகின்றோம்.